இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் இந்திய ரீல்ஸ் வரலாற்றில் முதல் முறையாக நேரடியாக ஒரு கல்லறை வணக்கவாதியின் உடம்பில் அவுலியா இறங்குவதை இப்போது நாம் காண இருக்கிறோம். நம்முடைய இந்த சிறப்பு பதிவு என்னவென்றால், கல்லறை வணக்கவாதிகளின் கூடாரத்தில் ஒரு கல்லறை வணக்கவாதியின் உடம்பில் அவுலியா ஒருவர் இறங்குவதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ அவுலியா அவர்கள் முதல் கட்டமாக இதோ பக்தரின் உடம்பில் இறங்க ஆரம்பித்திருக்கிறார். குதிரையை விட்டு அவர் இறங்கி இதோ பக்தரின் உடம்பில் இறங்க தொடங்கியிருக்கிறார். அதன் முதல் கட்டமாக அதன் ஒரு முதல் துவக்கத்தை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ பச்சை பெல்ட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க. பச்சை பெல்ட் ரொம்ப பிடித்தமான நிறம் அவர்களுக்கு. தலையில் முண்டாசெல்லாம் கட்டி இதோ அவுலியா இறங்குவதற்கான ஆயத்த ஆடைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு இதோ அவுலியா இறங்கி கொண்டிருக்கிறார். ஆவேசமாக இறங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் கல்லறை பக்தர்களுக்கு அருள்வாக்கும் ஆசியும் வழங்கி இருக்கிறார். இதற்காக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். அதன் ஒரு முகமாக இதோ கையை உயர்த்தி விட்டார். ஏறக்குறைய பூரணமாக அவர் உடம்பில் இறங்கி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது. ஒரு மனப்பிறழ்வு கொண்டவராகத்தான் நாம் இவரை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வலிப்பு நோய் உடையவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கப்படாமல் இது போன்ற விஷயங்களை இதோ அவர் தலைமை பூசாரியின் கட்டிப்பிடிக்கிறார். இதோ அவர் தலைமை பூசாரியை அவர் கட்டியணைப்பதன் மூலம் அவுலியா முழுமையாக அவர் உடம்பில் இறங்கிவிட்டார் என்று தோன்றுகிறது. இதோ அவர் முழுமையாக இறங்கிவிட்டார். அதன் காரணமாக தலைமை பூசாரியின் கழுத்தை விட்டு அவரது கை விலகவில்லை. அவருக்கு மூச்சு திணறுகிறது. என்றாலும் அவுலியா இறங்கியிருப்பதால் சகித்து கொண்டிருக்கிறார். இதோ உச்சகட்டமாக குச்சி மிட்டாய் கம்பும் குருவி ரொட்டியும் இவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும். அதன் காரணமாக முதல் கட்டமாக குச்சி மிட்டாயை கையில் குச்சி மிட்டாய் இல்லையோ பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு குச்சியையும் கையில் விளக்கு மாத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். விளக்கு மாறும் இல்லையோ அது இன்னும் ஒரு மயில் இறகு என்று நினைக்கிறேன். இது ஒரு மயில் இறகு துறப்பக்கட்டை. இதன் மூலமாக பக்தர்களுக்கு அடித்து அவர் ஆசி வழங்குவார். இன்னும் அருள்வாக்குகள்